கைது செய்யப்பட்ட பிச்சை எடுத்த பெண்களை விடுவிக்க கோரி காட்டுநாயக்கர் சமூகத்தினர் கலெக்டர் அலுவலகத்தில் சாட்டையால் அடித்து கோரிக்கை வைத்தனர். நெல்லை மாவட்டத்தில் குழந்தைகளை இடுப்பில் வைத்துக் கொண்டு வீதியில் பிச்சை எடுப்பவர்களை தடுப்பதற்காக குழந்தை தொழிலாளர் தடுப்பு இயக்கத்தின் சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் மதுரை மற்றும் நெல்லையைச் சேர்ந்த 4 காட்டுநாயக்கன் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து போலீசாரிடம் முறையிட்டும் கைது செய்யப்பட்ட பெண்கள் விடுவிக்கப்படவில்லை. இந்நிலையில் அந்த பெண்களை விடுவிக்க கோரி வெள்ளிக்கிழமையன்று கலெக்டர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க காட்டுநாயக்கன் சமூகத்தினர் சாட்டையால் அடித்துக் கொண்டு ஊர்வலமாக வந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் சாட்டை அடித்துக் கொண்டு தெருவில் இறங்கி பணம் பெறுவது தங்களுடைய வாழ்க்கை முறை என்றும் தங்களை கைது செய்வது முறையா என்றும் கேள்வி எழுப்பினர். நேற்று 2 பொம்பளை பிள்ளைங்க கையேந்தி போனாங்க. நாங்க போனாதான் எங்களுக்கு அஞ்சு. அந்த மாதிரி நேற்று கையேந்தி போனதுக்கு 2 பிள்ளைங்களை பிடிச்சி போட்டிருக்காங்க. நாங்க இப்ப குலசேகர அம்மாவுக்கு முத்தாரம்மனுக்கு போக வேண்டியவங்க கூட நிறுத்திட்டோம். அதனால போலீஸ் சாருங்களெல்லாம் 2-3 ஸ்டேஷன்ல பார்த்ததுக்கு எங்களால முடியாது, இது கலெக்டர் உத்தரவு தான், நீங்க வேணும்னா கலெக்டரை சந்திங்க அப்படின்னு அவங்க சொல்ல. அப்புறம் எங்க போனாலும் என்ன நடக்குதான்னு எங்க போனாலும் இந்த வார்த்தை சொன்னாங்க. அதான் கலெக்டர் சந்திக்கலாமனு தான் நாங்க இந்த போராட்டம் பண்ணி இப்படி வந்திருக்கோம். கலெக்டர் அலுவலகத்திற்கு சாட்டையால் அடித்துக் கொண்டு மேளம் இசைத்துக் கொண்டு காட்டுநாயக்கன் சமூகத்தினர் வந்ததால் பரபரப்பு நிலவியது.